வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சாய் சக்தி. சாப்டர் 3 ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிக்ஸ், விலை நடவடிக்கையின் அடிப்படைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோட கண்டென்ட்ஸ் என்னென்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, அப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷனோட சார்ட்ஸ், அப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, கேண்டில் ஸ்டிக்னா என்ன, கேண்டில் ஸ்டிக்கோட வகைகள், புல்லிஷ் அண்ட் பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸ், இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன? ட்ரேடிங்கில் பல வகையான ஸ்ட்ராட்டஜிகள் ட்ரேடர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு சில பேர் நியூஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் எஃப்ஐஐ டிஐஐ டேட்டா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் இது எல்லாத்தையும் விட கொஞ்சம் சற்று மாறுபட்டது. ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் விலை எப்படி ஏறுது இறங்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேண்டில் ஸ்டிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த வகையான ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஒன்லி கேண்டில் ஸ்டிக் சார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நியூஸையோ மற்ற எதையுமே இவங்க செகண்டரியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. மெயினாக ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே கேண்டில் ஸ்டிக்ஸில் இருந்து வரக்கூடிய அந்த லெவல்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுப்பாங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்கோட ஹார்ட் அப்படின்னு பார்த்திங்கனாலே அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸில் பல வகை இருக்குது, பட் எல்லாத்துக்குமே இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். சப்போர்ட்னா என்னென்னா தமிழில் ஆதரவு நிலை, ரெசிஸ்டன்ஸ்னால் எதிர்ப்பு நிலை. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்ருக்கிற சார்ட் ஒரு பிரபல பேங்க்கோட டே சார்ட். இதில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒரு நாளை குறிக்குது. ப்ளூ கலர் கேண்டில் ஸ்டிக் அந்த நாள் ப்ரைஸ் ஏறி இருக்குது அப்படிங்கிறது குறிக்குது. பிளாக் கலர் கேண்டில் ஸ்டிக் அந்த நாள் ப்ரைஸ் இறங்கி இருக்கிறத குறிக்குது. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கோட நீளத்தை பொறுத்து ப்ரைஸ் எவ்வளவு ஏறி இருக்குது இல்லை இறங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு சார்ட்டு. இப்போ இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இறங்கிட்டு வந்த ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல் அடைஞ்சதுக்கப்புறம் யூ டர்ன் எடுத்து திரும்ப மேலே ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட விலையை வரைக்கும் ஏறிட்டே இருக்கிற ப்ரைஸ் அந்த குறிப்பிட்ட விலையை அடைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் எடுத்து இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 92 ரூபா இருக்கிற இடத்த ஒரு கோடு போட்டிருக்கேன். இது சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். 123 ரூபா இருக்கிற இடத்துல ஒரு கோடு இருக்குது, அதை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை பாருங்கள். ஜூன் மாதம் இந்த 92 ரூபாய் தொட்டதுக்கப்புறம் திரும்பவும் ப்ரைஸ் மேலே ஏற ஆரம்பிக்குது. இதே மாதிரி அக்டோபர் மாத கடைசிலையும் ஒரு தடவை அந்த 93 ரூபாயை 92 ரூபாயை தொட்ட உடனே திரும்பவும் மேலே ஆரம்பிக்குது. நவம்பர் எண்டுலேயும் அதே மாதிரி திரும்ப அந்த நிலையம் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மேலே ஆரம்பிக்குது. ஸோ இது வரைக்கும் இறங்கிட்டு இருந்த ப்ரைஸ் இந்த விலையை தொட்டதுக்கப்புறம் திரும்பவும் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா இந்த 123 ரூபா அளவில் இருக்க கூட கவனிங்க. மே மாத ஸ்டார்டிங்கில் அந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஜூன் மாதத்துலேயும் அதே மாதிரி 123 ரூபாய் தொட்டதுக்கப்புறம் திரும்பவும் இறங்குது. அதே மாதிரி ஜூன் மிடில்லையும் அதே மாதிரி ஒரு தடவை 123 ரூபாய் தொட்டதுக்கப்புறம் திரும்பவும் இறங்க ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக ஒரு புரிகிற மாதிரி ஒரு அனாலஜி சொல்லுவாங்க இந்த சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும். ப்ரைஸை ஒரு ரப்பர் பாலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ கீழே நீங்கள் போட்டிங்கன்னா தரையில் பட்டுட்டு மேலே எழும்பும், அதே மாதிரி மேலே தூக்கி போட்டிங்கன்னா ரூஃபில் பட்டுட்டு திரும்ப கீழே இறங்கும். ஸோ இப்போ இந்த ரூஃபுங்கிறது ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு உவமையாக சொல்லலாம்.
தரைய நம்ம வந்துட்டு ஃப்ளோருங்கிறத சப்போர்ட்டுக்கு ஒரு உவமையாக சொல்லலாம். ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷனோட பேசிக். நீங்கள் எந்த வகையான ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் எடுத்தாலுமே சரி, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தான் அவங்க பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வழி வந்துட்டு பல வகையாக இருக்கலாம். எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் ஒரு மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் பிளாக்ஸு, ஃபேர் வேல்யூ கேப்ஸு, மிட்டிகேஷன் பிளாக்ஸு, இதெல்லாம் இவங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ட்ரேட் பண்ணுவாங்க. சில இப்போ தான் ட்ரேடிங்கை தொடங்குறவங்க வந்துட்டு புதுசாக தொடங்குறவங்க இந்த மாதிரி நான் படத்தில் சிம்பிளாக எந்த ஒரு புள்ளியை ப்ரைஸ் தொட்டுட்டு திரும்ப திரும்ப ரிவர்ஸ் ஆகுதோ அதை ஒரு கோடு போட்டு அதை அவங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக சொல்லுவாங்க. பட் எந்த வகையான ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் எடுத்தாலுமே இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படை. இதை எவ்வளவு துல்லியமாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அவ்வளவு துல்லியமாக அவங்களோட ட்ரேடிங்கோட ரிசல்ட் இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், இது வந்துட்டு ஒரு பிரபல சாஃப்ட்வேர் கம்பெனியோட டே சார்ட். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வரைஞ்சிருக்கேன். சப்போர்ட் வந்துட்டு 2128 லெவலில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 2660 ரூபாய் லெவலில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸை ஒவ்வொரு தடவை தொடும்போதும் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்குது. சப்போர்ட்டை ஒவ்வொரு தடவை தொடும்போதும் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி திரும்ப மேலே போகுது. ஸோ இந்த சார்ட்லேருந்து நீங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதோட ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் நான் சொல்லியிருக்க மாதிரி ஒரு ட்ரேடரோட முதல் ஜாப் என்னென்னா கரெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டா 90% ஜாப் முடிஞ்சுது. ஓகே, இப்போது கேண்டில் ஸ்டிக் நான் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருக்கேன். ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு ப்ரைஸ் எங்கே, இப்போ ஒரு டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எங்கே தொடங்கி 4 விஷயத்த ஒரு கேண்டில் ஸ்டிக் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ரைஸ் எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, எவ்வளவு கீழே போயிருக்கு, எவ்வளவு மேலே போயிருக்கு, முடியும் போது ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் ஒரு கேண்டில் ஸ்டிக் மூலமாக நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னென்னா கேண்டில் ஸ்டிக்கு இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி கேண்டில் ஸ்டிக்கோட 2 உறுப்புகள் இருக்குது. ஒன்று பாடின்னு சொல்லுவோம், இன்னொன்று விக்குன்னு சொல்லுவோம். சில பேர் இதை ஷேடோன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதை பாடி அண்ட் விக்குன்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா உடல் மற்றும் நிழல். ஸோ அப்படிங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த ப்ளூ கலர் ஷேடு பண்ணியிருக்கிறத வந்துட்டு பாடின்னு சொல்லலாம். வெறும் கோடு மட்டும் இருக்கிறத விக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேண்டில் ஸ்டிக் பொதுவாக 2 வகையாக இருக்குது. ஒன்று புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக், இன்னொன்று பேரிஷ் கேண்டில் ஸ்டிக். புல்லிஷ்னா காளை, பேரிஷ்னா கரடி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. புல்லிஷ் அப்படின்னாலே ஜென்ரலாக என்ன இந்த ட்ரேடிங்கில் என்ன மீனிங் சொல்லுதுன்னா ப்ரைஸ் ஏறுறதை குறிக்குது. இதே மாதிரி பேரிஷ் அப்படின்னா என்ன மீனிங்னா ப்ரைஸ் இறங்கிட்டே வர்றதை சொல்லுது. ஸோ இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பாடி இருக்குது, விக் இருக்குது. இந்த விக்கோட கீழ் பகுதி கடைசி நுனி வந்துட்டு லோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். விக்கோட மேல் பகுதியை ஹை பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த பாடியோட கீழ் பகுதியை ஓப்பனிங் ப்ரைஸ், பாடியோட மேல் பகுதியை க்ளோஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க. அந்த பேங்க்கோட ப்ரைஸ் வந்துட்டு இன்னைக்கு 100 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓப்பனிங் ப்ரைஸ் 100 ரூபானா 95 ரூபாய்க்கு கீழே போயிட்டு திரும்ப 110 ரூபாய் மேலே போயிட்டு திரும்ப 105 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்துட்டு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு உதாரணமாக சொல்லலாம். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் தான் பேரிஷ் கேண்டில் ஸ்டிக். பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விக்கு கீழ் நுனி வந்துட்டு லோ ப்ரைஸு, விக்கோட மேல் பகுதி வந்துட்டு ஹை ப்ரைஸு, பாடியோட கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ரைஸ், பாடியோட மேல் பகுதி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ். இந்த பொசிஷன் மட்டும் புல்லிஷோட ரிவர்ஸ் ஆகிருக்கும். அதாவது ஒரு ப்ரைஸ், ஒரு பேங்க், ஏதோ ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க. அந்த பேங்க்கோட ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயாக இருந்தது. 105 ரூபாய் வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப 90 ரூபாய் வரைக்கும் கீழே இறங்கி திரும்ப 95 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக ஜென்ரலாக இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கை க்ரீன் கலர்லையும் பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்கர் ரெட் கலர்லையும் போடுறது வழக்கம். இது இல்லாமலும் அவங்கவுங்க ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு இஷ்டப்படியான கலராக கொடுக்கலாம். பொதுவாக நான் வந்துட்டு புல்லிஷ்க்கு ப்ளூ கலர் கொடுக்குறேன், பேரிஷ்க்கு வந்துட்டு பிளாக் கலர் கொடுப்பேன். ஜஸ்ட்டு இது என்னோட ப்ரெஃபரன்ஸ். இது மட்டும் இல்லாமல் சில பேர் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கை ஒயிட்லேயும் பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்கை பிளாக்லேயும் கூட போடுவாங்க. ஸோ இது உங்கள் ப்ரெஃபரன்ஸ். இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா பொதுவாக 6 வகையான புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் இருக்குது. ஸோ இடது பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மருபோசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருபோசு கேண்டில் ஸ்டிக்கு விக்கே இருக்காது. அதாவது ஓப்பனிங் ப்ரைஸும் லோவும் ஈக்குவலாக இருக்கும், ஹையும் க்ளோசிங் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும்.
கொஞ்சம் கூட விக்கே இருக்காது. இதை வந்துட்டு மறுபோசு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வகையான கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் விக் இருக்கும், மேலே விக் இருக்காது. அதாவது ஹையும் க்ளோஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ மூணாவது வகையான புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர், தலைகீழ் சுத்தியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விக்கு மேல் பகுதியில் மட்டும்தான் இருக்கும். நாலாவது வகை வந்துட்டு பம்பரம், ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா பாடிக்கு ரெண்டு பக்கமும் விக் ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோஜி கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா பாடி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். பொதுவாக டோட்டல் அதோட ஹைட்டு, விக்கோட ஹைட்டுக்கு 10% தான் பாடி இருக்கும், 10% அது கீழே தான் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு டோஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு கடைசியாக ட்ராகன் ஃப்ளை. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் விக்கு வந்துட்டு கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் இருக்கும். பட் இதோட பாடி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி 10% கீழே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மறுபோசு கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு ரொம்ப புல்லிஷ்னஸ் அதிகமான கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சுத்தியல் வந்துட்டு அதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியானது, தலைகீழ் சுத்தி அதோட கம்மி, பொம்பரம் அதோட கம்மி, டோஜி அதோட கம்மி, ட்ராகன் ஃப்ளை ரொம்ப ரொம்ப கம்மியான புல்லிஷ் கேண்டில். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இதே மாதிரி தான் பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்கும். பேரிஷ் கேண்டில் ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி விக்கே இல்லாமல் இருந்ததுன்னா அதையும் மறுபோசுன்னு சொல்லுவோம். விக்கு மேல் பகுதியில் மட்டும்தான் இருக்குது, கீழ்ப்பகுதியில் இல்லைன்னா அதை எரி நட்சத்திரம், ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி விக்கு கீழ் மட்டும்தான் இருக்குது, மேலே இல்லைன்னா அது ஹேங்கிங் மேன்னு சொல்லுவோம். ஸ்பின்னிங் டாப்னா சேம் புல்லிஷ்க்கு பார்த்த மாதிரியே தான். விக் ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருக்கும். டோஜியும் அதே மாதிரி தான், ரெண்டு பக்கம் விக் ஈக்குவலாக இருக்கும், பட் பாடி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். கடைசியாக இருக்கிறது கிரேவ் ஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க, கல்லறை டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா விக் ரொம்ப மேலே மட்டும்தான் இருக்கும், பட் பாடி இதுக்கு ரொம்ப சின்னதாக கீழ்ப்பகுதியில் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பேர் ரொம்ப இதில் கொடுத்துருக்க பேர் படி தான் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த பேர் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இந்த பாடி விக்கு எப்படி இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது, எவ்வளவு பாடியோட லென்த் எவ்வளோ இருக்குது, விக்கோட லென்த், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மறுபோசு எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் ஸ்டிக். இது வந்ததுன்னா ப்ரைஸ் ரொம்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரேவ் ஸ்டோன் டோஜி வந்து ரொம்ப புல்லிஷ்னஸ் பேரிஷ்னஸ் கம்மியான கேண்டில். இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹோம்ஒர்க். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ஸ்டாக்கோட கூட இருக்கலாம். அதில் நீங்கள் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் கேண்டிலை அடையாளப்படுத்தி நான் சொன்ன நம்பரை வந்துட்டு அந்த கேண்டில் ஸ்டிக் பக்கத்தில் போடுங்க. போட்டு பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு அதுக்கு அடுத்த கேண்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த புல்லிஷ்னஸ்க்கு ஸ்கோருக்கு நான் கொடுத்த மாதிரி அடுத்த கேண்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். ஸோ இது போக இன்னொன்று ஏதாவது ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கோடு வரையணும். டே சார்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஹவர்லி சார்ட்டாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் அடுத்த இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.